வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் குறிப்பாக தமிழ் தாயக பகுதிகளில் நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. காணி அபகரிப்புகள், பௌத்தமயமாக்கல், சிங்கள குடியேற்றம், அதே போன்று தமிழர்களுக்குரிய பாரம்பரிய நிலங்கள் இல்லாட்டி தமிழர்களுக்குரியதான சொத்துக்களை தங்களுடைய சிங்களவர்களுக்கு பெரும்பான்மையானவருடையதென உரிமை கோர்றது, தொல்பொருத்தனைகளத்தால் நிறைய விடயங்கள், இப்படி பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், போராட்டங்களை நடத்துகின்றார்கள். ஆங்காங்கே பல்வேறு வழிபாட்டுகளையும் பல்வேறுபட்ட வழிமுறைகளில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் நடாத்தி இவற்றுக்கு தீர்வு கிடைக்குது என்று சொல்லி பார்த்தால் அது மிக அரிதாகவே இருக்கிறது. இந்த நிலையில தான் யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு எதிராக இன்று நேற்றைய தினம் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நேற்றைய நாளில் பிற்பகலில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நேரம் கடக்க 3 மணி 4 மணி அளவில் தொடங்கிய அந்த போராட்டமானது பின்னர் அதிக அளவில் மக்களை காணக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்துல காவல்துறையினர் வந்திருந்தார்கள். அங்கு கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய நாளில் காலையில் போராட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழி அதே போல சிங்கள மொழியிலையும் குறிப்பாக சிங்களத்திலையும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேண்டும் வேண்டும் எங்களுக்கு காணி வேண்டும், அதைவிட வடக்கு கிழக்கு எங்களுடைய சொத்து, தையிட்டி எங்களுடைய சொத்து, தமிழருடைய தாயக பகுதி தமிழருக்கு தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் பல்வேறுபட்ட கோஷங்களை எழுப்புவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த தையிட்டியான விவகாரம் பற்றி இன்று நாம் பேசுகின்றோம். பல ஆண்டுகள், அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் கூட இந்த தையிட்டி விவகாரம் பேசப்பட்ட ஒரு விடயம். தையிட்டி விகாரை முன்பாக ஒவ்வொரு அதாவது மாதத்தில் வருகின்ற இந்த போயா விடுமுறை தினத்தில் கொடுத்த பௌர்ணமி நாள் அன்றைய நாள் ஒரு போயா விடுமுறையாக கருதப்படுகிறது. அந்த விடுமுறையில் 4 அல்லது 5 பேர் போய் நின்று தையிட்டி விகாரையின் முன்பாக அந்த காணி எங்களுக்கு தாங்கள் என்று சொல்லி தங்களுடைய சொத்து எங்களுக்குரியது, எங்களுடைய காணிகளை பெற்று தாருங்கள் என்று சொல்லி போராட்டம் நடத்துவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்று இந்த போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது பேசப்பட்ட ஒரு விடயம்தான், என்று ஒரு நாள் நாம் எல்லோரும் இந்த இடத்துக்காக வேண்டி அணிதிரள வேண்டிய நேரம் கட்டாயமாக வரப்போகிறது. ஆகவே அதுக்கு இப்பவே எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த யாரும் அதனை கடுக்கெடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. இனியும் நாம் அமைதி காட்போமாக இருந்தால் அந்த 14 ஏக்கர் காணிகளோடு அதனை சுற்றி இருக்கக்கூடிய மிகுதி ஏக்கர் காணிகளும் அப்படியே கை தவறி போய்விடும், அவர்களை எடுத்து விடுவார்கள் என்ற பல நிர்பந்தத்துக்கு நாங்கள் உட்பட்டு இருக்கின்றோம் இன்று நாங்கள் எல்லோரும். அதனால மீண்டும் குரல் கொடுக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கடந்த வாரங்களில். தையிட்டி திஸ்ஸமகா விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விகாரையை அகற்ற வேணும், மக்களுடைய காணியை எங்களுக்கு தாங்க, இது எங்களுடைய இடம், எங்களை கேட்காமல் ஒரு அனுமதி பெறாமல் அடாத்தாக அதாவது அத்துமீறி சட்டவிரோதமாக இந்த காணியை நீங்கள் பிடித்து உங்களுடைய விகாரையை அமைத்திருக்கின்றீர்கள் என்று பல பேர் குரல் கொடுத்திருந்தார்கள். இதற்கு இவ்வாறு இடம்பெற்றது சட்டவிரோதமானது, ஆகவே எங்களுடைய நிலைத்தை தாருங்கள் என்று சொல்லி இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழ் சமூகம் முழுமையாக தங்களுடைய பூரண ஆதரவை வழங்கி நிற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலர் தங்களுடைய ஆதரவு இருப்பதாக சொல்லுகிறார்கள். பல அமைப்புகள் சொல்லுகிறது, முஸ்லீம் தமிழ் அமைப்புகள் சொல்லுகின்றன. இப்படி எல்லோருமே இன்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த விடயம் வரவேற்கத்திற்கு ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இக்காணி சார்ந்து இந்த விகாரையை இடிப்பது சார்ந்து ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படுமா இல்லையா என்பதெல்லாம் நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை மீள கையறிக்க கோரி காணி உரிமையாளர்களின் போராட்டம் இன்றைய தினம் சற்று முன்னர் ஆரம்பமாகி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தையிட்டி பகுதியில் சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எந்தவித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திஸ்ஸ விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக 1990ஆம் ஆண்டு வெளியேறியிருந்தார்கள். பின்னர் அந்த
பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் அறிவித்து அதனை ஆக்கிரமித்தனர். ஏன் இந்த காணியை கடந்த காலங்களில் கடந்த ஆட்சி காலத்தில் அத்திவார பணி இடப்பட்டிருந்தது, அதனை ஆரம்ப பணிகள் இடம்பெற்றிருந்தது. அன்று இந்த போராட்டத்தை நீங்கள் செய்திருக்கலாம் தானே அப்படி என்று சொல்லி சமூக வலைத்தளத்தில் பல கேள்விகள் பார்க்கின்றவர்கள் இல்லாட்டி இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுகின்ற பொழுதோ அல்ல இந்த போராட்டம் பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய பேர் பேசுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் இந்த தையிட்டி விகாரை தற்போது அமைந்திருக்கின்ற பகுதி, திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்திருக்கின்ற பகுதியானது அந்த காலத்தில் கடந்த கால ஆட்சியில் உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் ஆக்கிரமித்திருந்தார்கள். உயர் பாதுகாப்பு வலயம் என்றாலே உள்ள போக முடியாது. இதிலும் குறிப்பாக இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பு என்கின்ற பொழுது எவ்வாறு என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது. போர் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீள்குடியேற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்திருந்தார்கள். இந்த தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் 14 ஏக்கர் மக்கள் காணியில் மீள்குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதியில் எந்தவித அனுமதிகளுமின்றி ஜாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அந்த பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காணிகள் மீள கையளிக்கப்படாது இராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஜாழ் தையிட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் இன்றைய தினம் அதேபோன்று நேற்றைய தினம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். தையிட்டியில் அமைக்கப்பட்டிருந்த இந்த விகாரை சட்டவிரோதமானது என்று சொல்லி இதற்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை சொல்லியிருக்கிறது. ஆகவே எம்ஜிஆர் பேரவை மட்டுமல்ல பல அமைப்புகளையும் சொல்லி அமைப்புகளும் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அறிக்கையில் காங்கேசன்துறை தையிட்டில் அமைக்கப்பட்ட இந்த விகாரையானது எந்தவித அனுமதியும் பெறாமல் மக்களது காணிகளை சட்டவிரோதமாக சுவீகரித்து கட்டப்பட்டிருக்குது. ஆகவே உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் படையினர் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த வேளை இந்த அநாகரிகமான செயல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமான பகுதிகளில் தமிழர் தாயக பகுதியில் இந்த புத்தர் சிலைகள் இல்லை என்று சொன்னால் பௌத்த விகாரைகள் கட்டப்படுவதற்கான ஒரு விடயம் அப்படியே பாதுகாப்பு வலயமாக அறிவித்துவிட்டு எவ்வாறு கட்டுகின்றார்களோ தெரியல திடீரென்று அந்த இடத்துல புத்த பெருமானை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆகவே இனி வருகின்ற காலங்களிலும் இவ்வாறான செயற்பாடு நடக்கக்கூடாது. இப்பொழுது நடந்திருக்கின்ற சம்பவங்களை எல்லாத்தையும் நிறுத்த வேண்டும் என்ற பல விடயங்களோடு தான் இன்றைய உண்மை நலச நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதன் குறிப்பாக இன்றைய தினம் போராட்டத்தில் பல பேர் இணைந்திருந்தார்கள். அவர்கள் பதாதைகளை காட்சிப்படுத்தி அதேபோல் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தியதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்நிய
இதிலும் இன்றைய தினம் அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்த இல்லாட்டி போராட்டத்தோடு சேர்ந்து குரல் கொடுக்கின்றவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வாறான நகர்வுகளை தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியில் ஆட்சி எங்களுக்கு பெற்றுத்தரப்போகின்றது. தையிட்டி ரஜமகதிச விகாரையை அகற்றுவார்களா, இல்லை என்று சொன்னால் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள், எப்படியான தீர்மானத்தை தரப்போகின்றார்கள், தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள பெரும்பான்மை அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்கள் அதெல்லாம் இடிக்க முடியாது என்கின்ற பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு மாற்றுக்காணிகள் பற்றி பேசுகின்றார்கள். மாற்றுக்காணிகள் என்கின்ற பொழுதுதான் ஞாபகம் வருகிற ஒரு விடயம், ஒரு பாரம்பரியம் தங்களுடைய தலைமுறை என்பதை தாண்டி ஒரு மாற்றுக்காணி வேண்டுவது என்பது எவ்வளவு ஆரோக்கியமான விடயம் என்பது தெரியவில்லை. மாறாக இந்த மாற்றுக்காணி சார்ந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த காணி உரிமையாளர்கள் தங்களுடைய தலைமுறை, தங்களுடைய பாரம்பரியம், தங்களுடைய பரம்பரை என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் மீண்டு இந்த காணியை பெற்றுக்கொள்வார்கள். இல்லாட்டி இவர்களால் கொடுக்க போகின்ற அந்த தீர்வானது சரியான ஒரு தீர்வாக இருக்குமா, இவருடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக இருக்குமா, இல்லை என்று சொன்னால் எவ்வாறான ஒரு நகர்வுகளோடு இந்த தையிட்டி விகாரையினுடைய போராட்டம் நகரப் போகின்றது, இனிவரின் காலத்தில் எவ்வாறான முடிவுகளை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நான் சும்மாவே நேற்று ஒன்று தான் வாசிக்கிறேன் தெரியுமா.